இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் HTTP இன்டர்செப்டார். HTTP இன்டர்செப்டார்னா ஆங்குலர்ல ஒவ்வொரு HTTP ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸை இன்டர்செப்ட் பண்ண யூஸ் ஆகிற ஃபீச்சர். சிம்பிளா சொன்னா ஏபிஐ கால் பேக்எண்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ரெக்வெஸ்ட்டை மாடிஃபை பண்ணலாம். பேக்எண்ட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வரும்போது அதை ஹேண்டில் பண்ணலாம். ரியல் ப்ராஜெக்ட்ல இதை மோஸ்ட்லி JWT டோக்கன் அட்டாச் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருந்தா ஒவ்வொரு ஏபிஐ கால்லையும் டோக்கன் மேனுவலி ஆட் பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்ல, சென்ட்ரலைஸ்டா எரர் ஹேண்ட்லிங், லோடிங் ஸ்பின்னர், ரெக்வெஸ்ட் லாகிங், ரெஃப்ரெஷ் டோக்கன் மாதிரி ஃபீச்சர்ஸும் HTTP இன்டர்செப்டார் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ, ஒரே கோட திரும்பி திரும்பி எல்லா இடத்துலயும் போடுறதுக்கு HTTP இன்டர்செப்டார் யூஸ் பண்ணோம்னா ஈஸியா முடிஞ்சிரும். அதனால கோட் கிளீனாவும் இருக்கும், ரீயூசபிளா இருக்கும், மெயின்டெயின் பண்ணவும் ஈஸியா இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல லோக்கல் ஸ்டோரேஜ்ல மை டெஸ்ட் டோக்கனை செட் பண்ணிட்டேன். இப்போ நான் லோட் யூசர்ஸ் கொடுத்தா, அந்த லோட் யூசர்ஸோட ரெக்வெஸ்ட் ஹெட்டர்ல அந்த டோக்கன் இருக்கும்.